நற்கருணை நாதரை நம்முடைய இதயத்திலே நாம் சொந்தமாக்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் திருவிவிலியம் வாசிக்க வேண்டும். இறை வார்த்தையை வாசித்து இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் செபித்து இறைவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய குடும்பத்திலே நாம் நிறுவ வேண்டும். ஏன் நான் இந்த மூன்று காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்வு அல்லது நம்முடைய பிள்ளைகள், நாம் வாழ்கின்ற நம்முடைய சமூகத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்று நாம் கேட்டால், இறை வார்த்தையை வாசித்து திருப்பலியிலே நற்கருணை நாதரை உட்கொண்டு குடும்பத்திலே குடும்ப ஜெபம் செபித்து வாழ்கிறவருடைய குடும்பத்திற்கும் இவற்றை செய்யாமல் வாழ்கின்ற குடும்பத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஏராளம் வித்தியாசங்களை நாம் காண முடியும். இறைவனுடைய இறை வார்த்தையும் நற்கருணை நாதரும் நம்முடைய இதயத்திலே இருக்கின்ற போது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். நற்கருணை நாதர் நம்முடைய இதயத்திலே இருக்கின்ற போது இறைவன் நமக்குள் இருந்து பேசுவார். இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற போது இறைவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் நாம் குடும்ப ஜெபம் செபிக்கின்ற போது நம்முடைய குடும்பத்திலே அமைதி இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற வேதனைகளை பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் மத்தியில் நாம் சோர்ந்து போகின்றோம், நல்ல வார்த்தைகள் பேச முடியவில்லை, கோபப்படுகின்றோம், எதற்கெடுத்தாலும் கோபம், எப்பொழுதும் மகிழ்ச்சியற்றவர்களாக வேதனை என்று நாம் சொல்லி வாழ்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் இதுதான். நம்முடைய இதயத்தில் இறைவன் இல்லை, நற்கருணை நாதர் நம்முடைய இதயத்தில் இல்லை, இறை வார்த்தை நம்முடைய இதயத்தில் இல்லை, நம்முடைய குடும்பங்களில் இறைவனுடைய பிரசன்னம் இல்லை. நம்முடைய குடும்பத்திலே நாம் குடும்பமாக கூடியிருந்து ஜெபிக்கின்ற போது நம்முடைய குடும்பத்தை சுற்றி நாம் கோட்டை அமைக்கின்றோம். நாம் இப்போது கட்டுகின்ற செங்கற்களால் கட்டுகின்ற காம்பவுண்ட் அல்ல, மாறாக இறைவனுடைய பிரசன்னத்தினால் நம்முடைய குடும்பத்தை கோட்டை கட்டி பாதுகாக்கின்றோம். நம்முடைய குடும்பத்திலேயே நாம் கோட்டை கட்டாத பொழுது தீயவன் நம்முடைய வாழ்வில் நுழைவான். திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொண்டு நற்கருணை நாதரை சொந்தமாக்காத பொழுது தீயவன் நமக்குள்ளே கடந்து வருவான். இறை வார்த்தையை வாசித்து இறைவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இதயத்துக்குள் நாம் கொண்டு வராத பொழுது தீய வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் கடந்து வரும். அப்பொழுது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக இருக்கும். நம்முடைய செயல்பாடுகள் தீய செயல்களாக இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே வேதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வேதனைகள் வந்து அவற்றை தாங்கிக் கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வு மாறிவரும். ஆகவே ஒவ்வொரு மரக்கல்வி பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனையே சொந்தமாக்க வேண்டும். இறைவன் நமக்குள்ளே இருந்தா பிரச்சனை உண்டா? இறைவன் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருமா? பிரச்சனைகள் உண்டு. நாஸ்ரேத்தர் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டா? அன்னை மாதா அருள்மிக பெற்றவள், குடும்ப தலைவர் புனித சூசேப்பு நேர்மையுள்ளவர். அந்த குடும்பத்திலே இயேசு இருந்தார். இந்த குடும்பத்தில் வேதனைகள் இருந்ததா? பிரச்சனைகள் இருந்ததா? நோய்கள் இருந்ததா? நெருக்கடிகள் இருந்ததா? இருந்தது. ஏராளம் வேதனைகள், ஏராளம் அறிவுற்றிருக்கின்றாள். சமூகத்தின் முன்னால் இந்த கன்னி கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டியவள். வேதனை. இன்னும் பாருங்கள், இறைவன் தங்களுக்கு கொடுத்த குழந்தையை ஈண்டெடுக்க கூட ஒரு இடம் இல்லை, மாட்டு தொழுவம். ஈன்றெடுத்த குழந்தையை அன்றே அந்த இரவிலே தூக்கி கொண்டு ஓட வேண்டிய நிலைமை. அந்த தாயும் தந்தையும் அனுபவிக்கக்கூடிய வேதனை. இன்னும் பாருங்கள், தங்களுடைய ஒரே மகன் 12 வயதில் காணாமல் போன பொழுது அந்த பெற்றோர்கள் அனுபவித்த வேதனை. 3 ஆணிகளால் அறையப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு தன்னுடைய மடியில் கிடத்தப்படுகின்ற போது தாய் அனுபவிக்கின்ற வேதனையை பாருங்கள். இவ்வளவு வேதனைகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், கஷ்டது. ஆனால் இவருடைய குடும்பத்தில் என்ன இல்லை? முணுமுணுப்பில்லை,
இன்று நாம் கேட்பதை போன்று, ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனை, ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இந்த பிரச்சனை என்று சொல்லி இந்த நாசரேத்தர் குடும்பம் கலக்கமடையவில்லை, வேதனை அடையவில்லை. இவ்வளவு பிரச்சனைகள், நெருக்கடிகள் வந்த பின்பும் இந்த குடும்பம் இந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டது, ஏற்றுக்கொண்டது. காரணம் என்ன? இந்த குடும்பத்தில் இயேசு இருந்தார். இன்று வாழ்க்கையில் வருகின்ற வேதனைகளை, பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஏன் எனக்கு மட்டும் வேதனை, ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இந்த பிரச்சனைகள், ஏன் இந்த நோய்கள், ஏன் இந்த நெருக்கடிகள், ஏன் என்னுடைய பிள்ளைகள் மட்டும் தீய வழியில் வாழ்கின்றார்கள், என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வேலை இல்லையே என்று சொல்லி நாம் வேதனைப்படுகின்றோம் என்றால், நம்முடைய குடும்பத்தில் இறைவனை நாம் எங்கோ இழந்திருக்கின்றோம். மறைக்கல்வி வழியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டிய மறை அறிவு, ஆலயத்தில் கடந்து வந்து திருப்பலியிலே நற்கருணை வழியாக வருகின்ற நற்கருணை நாதரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நற்கருணை நாதர் என்ற இதயத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளாத நிலைமை. திருவிவிலியம் வாசித்து இறை வார்த்தை என்னுடைய இதயத்திலே நான் சொந்தமாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவில்லாத நிலைமை. குடும்பத்திலே என்னுடைய பெற்றோரோடு இணைந்திருந்து நான் குடும்ப ஜெபம் செபிக்க வேண்டும் என்று பிள்ளைகள் கற்றுக்கொள்ளாத நிலைதான் அந்த குடும்பத்திலேயே வேதனைகளுக்கும், வேதனைகள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மாறக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, அன்பு பெற்றோர்களே, மறைக்கல்வி ஆசிரியர்களே, மறைக்கல்வி வெறும் ஒரு கல்வி மட்டுமல்ல. நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே நாம் கல்வியை பெற்றுக் கொள்ளுகின்றோம், அது நம்முடைய அறிவை வளரச் செய்கின்றது. அதே வேளையிலே மறைக்கல்வி வழியாக நாம் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்குகின்றோம். நம்முடைய உடம்பில் இருக்கின்ற 2 கைகளும் ஒன்று போல வளர வேண்டும், இல்லையா? ஒரு கை வளர்ந்து ஒரு கை வளராமல் இருந்தால் குறை உள்ளவர்களாக இருப்போம். நம்முடைய கல்விக்காக, பிள்ளைகளுடைய கல்விகளுக்காக அதிக நேரத்தை செலவிடுகின்றோம். அறிவை சம்பாதிக்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகள் நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக கல்வியை கொடுக்க, அறிவை கொடுக்க நாம் எல்லாவற்றையும் செலவிடுகின்றோம். ஆகவே ஒரு கை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, இன்னொரு கை குறுகி கொண்டே போகின்றது. ஆலயத்தில் நாம் அனுப்புவதில்லை, மறைக்கல்வி வகுப்புகளில் அனுப்புவதில்லை, நற்கருணை நாதரை உட்கொள்ள ஊக்கப்படுத்துவதில்லை, குடும்பத்திலே இறைவார்த்தை வாசிக்க உற்சாகப்படுத்துவதில்லை, குடும்பத்திலே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் டியூஷனுக்கு அனுப்பிவிடுகின்றோம். நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இறை விசுவாசத்தை, இறைவனுடைய பராமரிப்பை நாம் கொடுக்க தவறுகின்ற போது அறிவளவில் வளர்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு, எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். நல்ல வேலையில் இருப்பார்கள், நல்ல பதவியில் இருப்பார்கள், அதிக சம்பளம் வாங்குவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அந்த வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியோ, ஒரு நிம்மதியோ, சமாதானம் இல்லாத வாழ்வாக இருக்கும். ஏனென்றால் கிடைக்க வேண்டிய இறை விசுவாசம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகின்றது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நான் பட்ட கஷ்டம், நான் அனுபவித்த வேதனை என்னுடைய பிள்ளைகளை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை வளர்த்தாதீர்கள். பிள்ளைகளுக்கு உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். ஒருவேளை உணவுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பதற்கு திறமை இருந்தும் படிக்க வாய்ப்பில்லாமல் தவறி போனீர்கள். நீங்கள் உங்களுக்கு பண வசதிகள் இல்லை, வசதிகள் இல்லாமல் பட்ட கஷ்டங்களை, வேதனைகளை பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்துங்கள். ஒரு நேரம் உண்பதற்கு பிள்ளைகளுக்கு உணவுக்காக நீங்கள் படுகின்ற வேதனையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அப்பொழுதுதான் பிள்ளைகள் குடும்ப பாரம், குடும்பத்தினுடைய கஷ்டத்தை அறிந்து வாழ்வார்கள். எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேதனைகளை, தன்னுடைய அப்பா அம்மா எனக்காக படுகின்ற வேதனையை உணராமல் வாழ்கின்றாரோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்வும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆகவே நான் பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாது என்று நினைக்காதீர்கள், சொல்லிக் கொடுங்கள். நாம் எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், ஒரு நேர உணவின்றி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், வெளிநாடுகளில் இருக்கின்றோம், அப்பா வெளிநாட்டில் என்று சொல்லி பிள்ளைகள் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். அந்த அப்பாவும் சொல்ல வேண்டும், தன்னுடைய மனைவிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். வெளிநாட்டில் ஒரு நேர உணவு கூட சரியாக கிடைப்பதில்லை, கடினமாக உழைக்க வேண்டும். வெயிலிலும் மழையிலும் கடினமாக உழைத்தால் மட்டுமே நான் படுகின்ற
வேதனை வழியாக நீங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்கின்றீர்கள் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது மட்டுமே பிள்ளைகள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து வளருவார்கள். அந்த பிள்ளைகள் தவறி போக மாட்டார்கள். ஆகவே அன்பு பெற்றோர்களே, இன்று இந்த மறைக்கல்வி ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது நாம் எதை சம்பாதித்தாலும், குறிப்பாக இன்று அகில உலக கத்தோலிக்க திருச்சபை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருநாளை கொண்டாடுகின்ற போது உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் என்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற இறைவார்த்தை அவருடைய செல்வங்களையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த வளமைகளையும் இன்பங்களையும் உதறிவிட்டு இறைவனை சொந்தமாக்கினார். இன்று விண்ணுலகில் மிக பெரும் செல்வராக வாழ்கின்றார். இவ்வுலகில் நாம் வாழ்கின்ற செல்வங்களோ வசதிகளோ அல்ல, நம்மை விண்ணுலகில் கொண்டு சேர்க்கின்ற கருவிகள், நம்மிடம் இருக்கின்ற நல்ல பண்புகள், நல்ல குணநலன்கள். ஆகவே இறைவனை சொந்தமாக்குவோம், நல்ல வாழ்க்கை வாழவோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து விண்ணுலகில் மிக பெரும் செல்வர்களாக வாழ முயற்சிப்போம். அனைவருக்கும் மறைக்கல்வி தின விழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.